வியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 102:16 திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உதவி செய்ய யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை, துன்பத்தின் மத்தியில் கடந்து போகிற ஒரு சூழ்நிலை, ஆதரவு இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை, அனுகூலத்தின் வாசல்கள் மூடப்பட்ட ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட நிலைமையில மனதின் ஆழத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கர்த்தர் அலட்சியம் பண்ணாமல் அந்த விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு திக்கற்ற நிலைமையில ஆண்டவரே உதவி செய்ய எந்த நிலைமையும் இல்லை, யாருமே இல்லை, நான் ஆண்டவரே இந்த நெருக்கடியின் பாதையில கடந்து போயிட்டு இருக்கேனே என்று சொல்லி வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற யாராக இருந்தாலும் உங்களுடைய ஜெபம் இந்த நாளிலும் தேவ சமூகத்துல அலட்சியம் பண்ணப்படாமல் அதை அங்கீகரிக்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆதியாகமம் 21 ஆகார் என்ற ஒரு ஸ்திரீயை குறித்து நம்ம பார்க்கிறோம். இவள் தனித்து விடப்பட்ட ஒரு ஸ்திரீயாக, வனாந்திரத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு ஸ்திரீயாக, தன்னுடைய பிள்ளையை மட்டுமே கையில் ஏந்தி கொண்டு போகிற ஒரு ஸ்திரீயாக, வழியில் அவளுக்கு கொஞ்சோண்டு ஆகாரமும் ஒரு துருத்தி தண்ணீர் மட்டுமே காணப்பட்டு அதை மட்டுமே எடுத்துக்கொண்டு போகிற ஒரு ஸ்திரீயாக, வனாந்திரத்தில் அலைந்து திரிகிற ஒரு ஸ்திரீயாக, கைவிடப்பட்டவளாக, திக்கற்றவளாக, உதவி செய்ய யாரும் இல்லாத சூழ்நிலையில அனுப்பப்பட்ட ஒரு மகள் ஸ்திரீ காணப்பட்டால் அவள் தேவனுடைய சமூகத்துல இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த இடத்துல தேவனை நோக்கி கூப்பிடுகிறாள். ஆண்டவரே என்று கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவளுக்கு கர்த்தர் அவ கேட்ட விண்ணப்பத்தின்படியே பதில் கொடுக்கிறார். அவள் தன் மகனுக்காக அந்த இடத்துல ஒரு விண்ணப்பத்தை கேட்கிறார். கர்த்தர் அவளுடைய இருதயத்தை, தேவன் அவளுடைய கண்களை திறந்தாராம். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு கொடிக்க கொடுத்தாளா. அவளுடைய தேவை தன்னுடைய பிள்ளைக்கு தண்ணீர். அந்த தண்ணீரை தேவன் அங்கு ஒரு துறவி இறக்கும்படியாய் காண செய்தாராம். இன்னைக்கு திக்கற்று இருக்கிற உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து உதவிகளை அனுப்புவார். சங்கீதம் 121 சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கும் பொழுது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். திக்கற்று இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. உதவி செய்ய யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. எனக்கு ஆதரவா யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசைகளை அனுப்புவார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.